Hi students, welcome to India IAS Academy. So video பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் இருக்கு, ஜூலை மாசம் குரூப் 1 இருக்கு, அப்புறமா குரூப் 2 எக்ஸாம் இருக்கு. இதை தாண்டி SIPCன்னு வரிசை எக்ஸாம்ஸ் இருக்கு இந்த வருஷத்துல, சரிங்களா? ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற முதல் விஷயம், சார் ஸ்டடி ஹால் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம அகாடமி சார்பா ஒரு ஸ்டடி ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்காக மட்டுமே. அந்த ஸ்டடி ஹால் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம், ஸோ ஸ்டடி ஹால்ல படிக்க வரவங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண போறோம், ஏன்னா சும்மா ஸ்டடி ஹாலை போட்டு வேஸ்ட் அது. ஸோ நம்ம சார்பில் ஸ்டடி ஹால் வரவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்றோம், ஃபீஸ் எதுவும் இருக்கா இல்ல ஃப்ரீ தானா, எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி ஸோ பக்கத்திலே குரூப் 4 எக்ஸாம் வரனால நம்மளோட ஸ்டடி ஹால் வரவங்களுக்கு குரூப் 4க்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைன்லேயே கண்டக்ட் பண்ண போறோம், சரிங்களா? ஆஃப்லைன்லேயே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல மொத்தம் 10 டெஸ்ட் கொடுக்க போறோம், ஓகேவா? 10மே ஃபுல் டெஸ்ட் தான். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த 10 ஃபுல் டெஸ்ட்டை எழுதிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ எல்லா டீடைலும் அந்த வீடியோல சொல்லிடுறேன். ஸ்டடி ஹால் வர போறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணிடணும். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், நம்மளோட ஸ்டடி ஹால் எப்படி இருக்க போது எல்லாமே நான் இந்த வீடியோ சொல்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், முதல்ல இந்த ஸ்டடி ஹால் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னா மே 13ஆம் தேதி மண்டே ஆரம்பிக்கிறோம். மே 13ஆம் தேதி மண்டே ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்டடி ஹால் எத்தனை மணிக்கு ஓகேவா ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆயிரும், சரியா? காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். மே 13ஆம் தேதி மண்டேல இருந்து ஆரம்பிக்கிறோம், காலைல 10 மணிக்கு. ஸோ ஸ்டடி ஹால் பொறுத்த வரைக்கும் நம்மளோட அகாடமி தான். ஸோ நம்மளோட அகாடமி தான், நம்மளோட இணையதள IAS அகாடமி தான். திருச்சியில காட்டூர் பக்கத்துல ஆயில் மில் பஸ் ஸ்டாப்ல கரெக்டா அகாடமி இருக்கும், சரிங்களா? ஸோ தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன அப்படின்னா நம்ம அகாடமி ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல புதுசா வரவங்க எல்லாருமே இந்த ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், வரப்போற குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ஸ்டடி ஹால் ஃப்ரீ தான், சரிங்களா? சோ வரப்போற குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும், குரூப் 4 அன்னைக்கு ஜூன் 9, சோ ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்டடி ஹால் அனைவருக்கும் இலவசம், ஃப்ரீ தான், சரிங்களா? சோ மே 13ல இருந்து ஜூன் 9 வரைக்கும் ஸ்டடி ஹால் ஃப்ரீ தான், ரைட்? இந்த மே 13ல இருந்து ஜூன் 9 வரைக்கும் நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 ஃபுல் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்கிறது மட்டும் தான். ஏன்னா நீங்க எல்லாமே குரூப் 4க்கு படிச்சு முடிச்சிருப்பீங்க, ரிவிஷனுக்கு நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, கரெக்டா? இப்ப இந்த 20 நாள் கேப்ல உங்களை வந்து நாங்க குழப்பல, ஓகேவா? இந்த 20 நாள் உங்களோட ஓன் டேஸ் தான், ஓகேவா? நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி ஹால்ல வந்து நீங்க கேட்கிற விஷயம் ஓப்பனாவே சொல்லிடலாம், சார் நாங்க வேற மெட்டீரியல் எல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் நிறைய இடத்துல படிக்க விட மாட்டாங்கன்னா நீங்க படிச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஓன் நோட்ஸ் ஆகட்டும், என்ன மெட்டீரியல் நீங்க வச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து ஸ்டடி ஹால்ல படிச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான், சரிங்களா? சோ ஸ்டடி ஹால் படிக்கிறதுக்கான டைமிங் நான் சொல்லிடுறேன். காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காலைல 10 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்க ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தோன்னா நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்க நேர்ல வந்தோன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம். 10 டெஸ்ட் நடக்கும் கண்டிப்பா. ஜூன் 9 எக்ஸாம்க்குள்ள உங்களுக்கு 10 ஃபுல் டெஸ்ட் நாம வச்சு முடிச்சிருவோம். வர்றவங்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீ தான், டெஸ்ட் ஃப்ரீ தான். ஜூன் 9 வரைக்கும் ஸ்டடி ஹால் ஃப்ரீ, ரைட்? ஜூன் 9க்கு அப்புறம் அது என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க சிலபஸ் போர்ஷன் கொடுத்துருவோம். எப்படின்னா இப்ப இன்னைக்கு இப்ப ஜூன் 9 முடியுது, அடுத்த நாள்னா டே 1 அப்படின்னா அந்த டே 1 நீங்க உட்காந்து படிக்கணும். நம்ம ஸ்டடியால நீங்க வந்து படிக்க போறீங்க, நாங்க ஒன்றும் பண்ண போறது இல்ல, படிக்க போறீங்க. ஆனா மார்னிங்கே நாங்க உங்களுக்கு ஒரு சிலபஸ்ல ஒரு பார்ட் கொடுத்துருவோம். இப்ப உதாரணத்துக்கு ஹிஸ்டரியில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா அதை தான் நீங்க உட்காந்து நீங்க படிக்கணும், சரிங்களா? இப்ப என்னன்னா அதையும் படிக்கணும். நீங்க வேற ஏதாவது பிளான் வச்சுனா நீங்க படிச்சுக்கலாம், அதுக்குன்னு அதையே படிக்க சொல்லல, புரியுதா நான் சொல்றது? இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் நாங்க உங்களை படிக்க சொன்னோம்னா ஈவினிங் நீங்க போறப்ப அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து கொஸ்டின்ஸ் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம், புரியுதா? சோ இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு இதை கொடுப்போம். மேக்ஸ் வரப்ப மட்டும் நாங்களே வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். மேக்ஸ் நான் தான் எடுக்க போறேன், நடத்தி கொடுத்துடலாம். ஏன்னா ஜிஎஸ் கூட நீங்க படிச்சுப்பீங்க, மேக்ஸ்ங்கிறப்ப நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், புரியுதா? அப்ப இந்த மாதிரி சார் குரூப் 4 வரைக்கும் தானே ஃப்ரீன்னு சொல்றீங்க, அப்புறம் ஃபீஸ் இருக்கானா? இருக்கு. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், மந்த்லி ஜஸ்ட் 500 தான், சரிங்களா? ஸ்டடி ஹால் மந்த்லி 500 தான், மந்த்லி 500. நீங்க மாசம் ஃபுல்லா கூட வந்துக்கலாம், ஓகேவா? 10 to 6 டைமிங். ஸோ அன்னைக்கு நாங்க பிளான் கொடுத்துருவோம், இதை நீங்க படிக்கணும். ஸோ ஈவினிங் ஒர்க் ஷீட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு, அந்த சிலபஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் நாங்க கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்டடி ஹால் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ண வேணாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. மூணுல ஏதாவது ஒண்ணுக்கு என்ன பண்றீங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடி ஹால், ஜஸ்ட் அவ்வளவுதான். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஸ்டடி ஹால் பண்ணிட்டு மே 15ஆம் தேதி நம்ம அகாடமிக்கு நீங்க நேர்ல வந்துக்கலாம், ஓகேவா? இதான் பிளான். குரூப் 4 வரைக்கும் ஃப்ரீயா படிக்க போறீங்க. ஸ்டடி ஹால்ல வந்து நம்மளும் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நாங்களே உங்களை கைட் பண்ணிடுவோம். இதை படிங்க, ஈவினிங் கொஸ்டின் கொடுத்துருவோம், ஓகே? சோ இதுக்கு நல்லபடியா கொண்டு போகணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. சோ அடுத்து ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.